ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே 2 நாளாக நல்ல மழைங்க, விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட் சில்லுன்னு ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஹாய் எவ்ரி ஒன். இந்த குளிருக்கு இதமாக டீ சாப்பிட்லாம் வாங்க. எனக்கு எப்போவுமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க. பாலில் நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன். சில சமயங்களில் க்ரீன் டீ குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த குளிருக்கு ஜன்னல் வழியாக மழையை பார்த்துக்கிட்டே டீயோ காஃபியோ இல்லை பாலோ சாப்பிட்டுட்டு சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மெனு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இண்டியா கேட் பாசுமதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். நான் முன்னவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், எனக்கு பாத்திரம் அவ்வளோவா சிங்கில் சேர பிடிக்காது. அப்பப்போ கழுவி எடுத்துருவேன். நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்னா சிங்க் ஃபுல்லாகவே பாத்திரமாக இருக்கும். அதை நம்ம கழுவணும் அப்படின்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ பாத்திரம் இருக்குது அந்த மாதிரி தோணும். எப்போ கழுவி முடிப்போம் அந்த மாதிரி தோணும். அதனால் அப்பப்போ பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாசுமதி ரைஸ் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் பாசுமதி ரைஸை ஊற வச்சா போதும். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்ச பாசுமதி ரைஸை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் இந்த அளவுக்கு ஒரு 90% வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ண ரைஸை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் 1 by 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ் தாங்க. எந்த வெஜிடபிள் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ப்ளஸ் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மூடி சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும்.
இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற இந்த அளவு வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாங்க. அப்புறமா அந்த ரைஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கிளறி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.